ஆன்மீகம் முத்தமிழில் புராணம். வாயுபுத்திரன் வாயுபுத்திரி. அக்கினிபுத்திரன் அக்கினிபுத்திரி. யமப்பய யமப்பயல். வர்ணபுத்திரன் வர்ணபுத்திரி. வேர்வைபுத்திரன் வேர்வபுத்திரி. சூரிய சந்திரன் புத்திரன் புத்திரி. குணமகள் பூமாதேவி. குலமகள் மலைவாழ் பெண் பார்வதி. மருமகள் விஷ்ணுவின் தொப்புள் கொடியில் பிறந்த பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. மணமகள் விஷ்ணுவின் இடதுபுறம் இதயத்தில் இருக்கும் லட்சுமி. விண்ணுலக மைந்தன் திருட்டுப்பயல். கிருஷ்ணன் வெண்ணியை திருடியதை திருட்டுப்பயல் என்று கேலிகை சித்திரமாக சொல்வார்கள். சிவமைந்தன் சிவனின் நெருப்பு என்ற நெற்றிக்கண்ணில் பிறந்த முருகக் கடவுள். மேலும் பல பெயர்களில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக ஆன்மீக முத்தமிழர்கள் அழைப்பார்கள். இதையே ஆன்மீக முத்தமிழில் இசைத்தமிழில் எந்த நேரத்தில் கரு சனிச்சதோ, எந்த நேரில் வந்தானோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ரகமாக வளருது என்று இயற்கையாக ஆன்மீக முத்தமிழர்கள் இயத்தமிழில் கூறுவார்கள். இதனையே இசைத்தமிழில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில், அதாவது இயற்கையின் அடிப்படையில் வளர்வதை அன்னை. ஏற்கனவே இசைத்தமிழில் அடிமைப்பெண்ணில் நாடகத்தமிழில் தாயில்லாமல் நானின் என்ற பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கூறும் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அடிப்படையில் குழந்தைகள் தன்மை மாறுபடும் என்பதையே இலக்கணத்தமிழில் இசைத்தமிழில் நீதிக்கு தலைவணங்கு என்ற நாடகத்தமிழில் இசைத்தமிழில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று கவிதை நடையில் முத்தமிழில் உள்ள இசைத்தமிழை புனைந்திருப்பர். அதாவது ஆன்மீக முத்தமிழில் பருவங்கள் 4: கோடைக்காலம், காற்றுக்காலம், மழைக்காலம், பனிக்காலம். இந்த பருவங்கள் அடிப்படையில் சிசுக்கள் ஆண் பெண் கலவையின் அடிப்படையில் கரு சனிக்கும் பொழுது அந்த வெப்பக்கதிர் குளிர்கதிர் அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விதமாக பலமும் பலகீனமும் அடையும். இதனால் அந்த குழந்தைகள் தன்மைகள் மாறுபடும். எப்படி என்றால், கோடை காலத்தில் வெயில் அதிகம். வெயிலில் உள்ள என்ற உப்புச்சத்து எலும்புக்கு தேவைப்படும். அதனால் சித்திரை மாதம் இந்த மாதிரி வெயில் காலங்களில் பிறக்கிற குழந்தைகள் எலும்பு வலுவாக இருக்கும். ஆனால் சதைப்பிடிப்பு கம்மியாக இருக்கும். இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வளர்ந்து வாலிப பருவத்தில் ஒருவரை தாக்கும் பொழுது கம்பு கொண்டு அடித்த மாதிரி எலும்பு வலுவாக இருக்கிறனால தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் எலும்புகள் வலுவாக இருக்கும். இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும். அடுத்தது காற்றுக்காலம். காற்றுக்காலம் சுவாசிக்கும் போது கொஞ்சம் மூச்சு திணறலும் இதய துடிப்பும் கொஞ்சம் மாறுபடும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக துவப்பு புளிப்புகள் அதிகமாக உட்கொள்ளுவோம். இந்த அடிப்படையில் உட்கொள்ளும்போது இரத்தங்களும் நாடி துடிப்புகளும் அதிகமாக செயல்படும். அதனால் இவர்கள் இரத்தத்தில் ஏற்பட்ட சுறுசுறுப்பு அடிப்படையில் இவர்கள் பணி சுறுசுறுப்பாக இருக்கும். அதாவது காற்றுக்காலம் வந்தால் இவர்கள் மற்றவர்களை விட பணிகளை விரைவாக செய்து முடிப்பார்கள். காரணம், காற்று காலத்தில் கருப்பிடித்ததனால் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் உட்கொண்டனால் அந்த உயிரணுக்கள் எதிர்கொண்டு
விரைவாக செயல்படுக்கும். மழைக்காலம் குளிரும்போது இரத்தங்கள் நாளங்கள் சுருங்கும். இதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உட்கொள்ள தேவைப்படும் மழை காலத்தில். அப்பொழுது அவர்கள் வளர்ந்து வாலிப பருவம் அடையும் பொழுது மூளைகள் அதிகமாக பயன்படுத்தி காரியத்தை சாதிப்பார்கள். இரத்தங்களின் நாளங்கள் கம்மியாக இருப்பதனால அந்த நேரம் உண்ட உணவு மூளைகளுக்கு அதிகமாக பயிற்சி கொடுக்கும். அதனால் மழை காலத்தில் பிறந்தவர்கள் மூளையை கொண்டு திறமையாக செயல்படும் வல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்தது பனிக்காலம் குளிரும் வெப்பமும் சேர்ந்தது. இந்த அடிப்படையில் சமன் செய்ய கருசணிக்கும் பொழுது பெற்றோர்கள் உண்ணும் உணவு சுவை அதிகமாக இருப்பதனால அவர்களுக்கு சதைப்பிடிப்பில் அதிக வலிமை பெறும். அதனால் கடினமான பொருள்களையும் எளிதாக தூக்கும் தன்மையும் விரைவாக செய்து முடிக்கும் தன்மையில் பனிக்காலத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதனால தான் எந்த நேரத்தில் யார் எதிர வந்தாங்க கரு பிடிச்சதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்குன்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க. இசைத்தமிழில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பேன். அந்த பருவங்கள் 4 அடிப்படையில் இரத்தம் நரம்பு சதை எலும்புகள் வலிமை பெறும்போது அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்திறமை இருக்கும். அதனால தான் ஆணாக இருந்தாலும் சரி புத்திரன் என்றும் பெண்ணால் இருந்தால் புத்திரி என்றும் வாயு புத்திரன் அக்னி புத்திரன் சூரிய புத்திரன் யமப்பயல் அக்னி புத்திரன் என்று ஒவ்வொரு இயற்கை அடிப்படை தெய்வத்தில் உள்ளவர்களை ஆன்மீக முத்தமிழர்கள் இசைத்தமிழில் அழைப்பதுண்டு. தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும் ஆன்மீக முத்தமிழில். இதனை தான் கோடை மழை பனி காற்று அடிப்படையில் ஆரம்பம் உச்சம் இறுதி என்ற அடிப்படையில் எண்கணித ஜோதிடம் நாடி ஜோதிடம் என்று அந்தந்த பருவங்களின் ஏற்ற தாழ்வு சமநிலை அடிப்படையில் எண்ணிக்கையில் அளவில் குறிப்பிட்டு ஒருவருடைய தன்மையை குறிப்பிடுவார்கள். இதையே கட்டஞ்சரியில்லை அப்படிம்பாங்க இயற்தமிழில். இதனையே ஏற்ற இறப்புகள் அடிப்படையில் தாவரங்களை மா என்ற அடிப்படையில் மாற்றம் பொருள் அடிப்படையில் பெண் பிள்ளையை தென்னை மரத்திற்கும் ஆண் பிள்ளையை வாழை மரத்துக்கும் ஆண்பெண் கலந்த அர்த்தநாதீஸ்வரை பனை மரத்திற்கும் ஒப்பிடுவார்கள். ஆண் பிள்ளை அப்பப்போ தண்ணி ஊற்றுற மாதிரி அப்பப்போ செய்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லவர்கள் என்று பெற்றோர்களுடன் பேர் எடுக்க முடியும். பிள்ளைகளை அடிக்கடி பொருளாதார அடிப்படையிலும் அவருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் பெற்றோர்களாக இருந்தார் வாழை மரம் போல் அடிக்கடி தண்ணி விடுவார்கள் ஆண் பிள்ளைகள். பெண் பிள்ளை எப்போவாவது ஒரு ட்ரிப்பு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீர் விட்டால் பயன்படும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயன்படும். பனை என்றோ ஒரு நாள் குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் நீரூட்டு பின் அதுவாக வளர்ந்து அதுவாக பயன்பெறும். இதை அர்த்தநாதீஸ்வரர் என்று சொல்வார்கள். ஆண் பிள்ளையை வாழைக்கும் பெண் பிள்ளையை தென்னம்பிள்ளைக்கும் அர்த்தநாதீஸ்வரரை பனைக்கும் ஒப்பிடுவார்கள். அதைத்தான் என் வயிற்றில் ஒரு புழுவோ பூச்சியோ பிறக்கலை அப்படிம்பாங்க. புழு என்றால் ஒரே இடத்துல இருந்து மண்ணை தின்னுக்கிட்டே இருக்கும். இது ஆண் பிள்ளையோட குணம். என்னத்தை தான் நீங்கள் செஞ்சாலும் சரி பக்கத்திலே பெற்றோர் பக்கத்திலே இருந்து எனக்கு காணாதுன்னு துன்பப்படுத்துகிற மாதிரி கேள்விகளையும் சில உபாதைகளையும் உருவாக்குவாங்க. இதனால் புழு. பூச்சி என்றால் ஒரு இடத்தில் தோன்றி இன்னொரு இடத்திற்கு போயிடும். புழுவாக இருந்து பூச்சி மாறி வேறு இடத்துக்கு போயிடும். பெண் பிள்ளைகளும் அதே மாதிரி தான். பிறந்த வீடு 1 புகுந்த வீடு 2. ஆனால் 2ஐயும் சேர்த்து வச்சு மகரந்த சேர்க்கை அடிப்படையில் ஒன்று செய்யும். இதைத்தான் பூச்சி என்பார்கள். இதைத்தான் இயற்தமிழில் அன்றும் இன்றும் என்றும் ஆன்மீக முத்தமிழர்கள் என் வயிற்றில் ஒரு புழுவோ பூச்சியோ பிறக்கலையேன்னு இலக்கண அடிப்படையில் இயற்கை அடிப்படையில் ஒப்பிட்டு கூறுவார்கள். காரணம் இதுதான். புழு ஒரே இடத்தில் இருக்கும் ஆண் பிள்ளை. பூச்சி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மகரந்த சேர்க்கை இனப்பெருத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். இதனால தான் புழு பூச்சி என்றும் வாழையை ஆணுக்கும் தென்னையை பெண்ணுக்கும் பனை என்பது என்றாவது ஒரு நாள் செய்த உபகாரத்தை செய்து வைத்து
இந்த அர்த்தநாதீஸ்வரர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. ஏன்னா அவர்களுக்கு வாரிசுகள் இருக்காது. அவர்களுக்கு பிறருக்கு நல்லது செய்யணும், தீங்கு செஞ்சவங்க பழி வாங்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இதே அடிப்படையில் தான் பனைக்கும் யார் என்ன செஞ்சாலும் சரி, அது உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை பனைக்கும் தேவைகளை பயன்படும். பனை ஓலை, பனை நொங்கு, பதநீர், பனை மரத்தை நிலைக்கு போடுவாங்க. அதே மாதிரி தென்னை, இது பெண் பிள்ளைகள். இதையும் தென்னை ஓலை, இளநீ, பாலை, குறும்பை, அந்த மட்டைகளை, மரங்களை நிலைக்கு போடுவாங்க. இதில் ரெண்டுலேயுமே எதுவுமே கழியாது. ஆனால் வாழையில் மட்டும் அந்தந்த தேவைகளுக்கு மட்டும்தான் தேவைகளை எடுப்பாங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பட்டை. அதே மாதிரி தான் ஆண் பிள்ளைகளும் தேவை என்றால் வருவார்கள், தேவையில்லை என்றால் ஓரங்கட்டி விடுவார்கள் பெற்றோர்களை. இதனால் தான் வாழையை ஆணுக்கும், புழு ஆண் பிள்ளை என்றும், தென்னையை பெண்களுக்கும், பூச்சியை பெண்ணுக்கும், அர்த்தநாதீஸ்வரர் பனையை அர்த்தநாதீஸ்வரருக்கும் ஒப்பிட்டு கூறுவார்கள். புழுவோ பூச்சியோ வயிற்றில் பிறக்கலையே என்று கூறுவார்கள். ரெண்டும் பிறக்கலைன்னா அந்த அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி மலடியாக இருந்துடலாம்லாம் அடிப்பாங்க. அதாவது குழந்த பிறந்தும் ஆண் பிள்ளையும் இல்லாமல் பெண் பிள்ளையும் இல்லாமல் போகிறவங்களுக்கு இந்த பனை மாதிரி. இதைத்தான் புழுவோ பூச்சியோ ஒரு மலடியாக இருந்துட்டு போயிடலாம்லாம் என்று இயற்தமிழில் சொல்லுவார்கள், ஆன்மீக முத்தமிழில். மேலும் மண், களிமண், வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், சரல் என்ற மண்ணிலும் பல வகை உண்டு. அந்த மண்ணுக்கு ஏற்ற அடிப்படையில் தான் பூ, காய், கனி, இலை, சருகு, பட்டை, விழுது, வேர் வளரும். மேலும் மழைக்காலம், பனிக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம் அடிப்படையிலையும் 3 தன்மையில் வளர்ச்சிகள் ஏற்ற இறக்க சமம் அடிப்படையில் பெறும். இது அண்டத்திற்கு. பிண்டத்துக்கு சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ கண்ணில் ஒளிக்கதிர்கள் அதிகமாக விழும்போது புளிப்பு சுவை அதிகமாக தேவைப்படும். அதனால தான் கருசனிச்சவர்கள் கூட குழந்தை சிசு வளரும்போது கண் வளர்ச்சிக்கு தேவையான புளிப்பு சுவையுடைய மாங்காவை தின்கிறாங்க. சாம்பல் சத்து துவப்பு, இது ரத்தம் ஊறதுக்கு தேவைப்படுறதுனால சாம்பல் துவப்பு தன்மை உள்ள பருப்பு வகையில் தின்றாங்க. உப்பு வச்சு செய்யும்போது அந்த குழந்தைக்கு எலும்பு வளர்ச்சி தேவைப்படுது. அதனால தான் உப்பு சேர்க்குறாங்க. கசப்பு திங்கும்போது மருந்துகள் உணவு மூலிமா சேரும்போது அந்த குழந்தைக்கு தேவையான நரம்புகள் வளர கசப்புத்தன்மை தேவைப்படுகிறது. இனிப்பு சதை வளர்கிறதுக்கு தேவைப்படுது. அதனால தான் சிசு தனித்தவர்கள் கசப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம், அந்த உமிழ்நீர் செரிமானத்துக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு மிளகாய் தின்னா உமிழ்நீர் தன்னாக்கில் சுரக்கும். அப்போ காரம், இதைத்தான் வெப்பங்காத சூரியனுக்கு ஒப்பிடுவார்கள். புளிப்பை ராகு கேதுக்கு ஒப்பிடுவார்கள். கல்லீரல், கணையம், வயிறு எல்லாம் தேவைப்படுது. புளிப்பு தேவைப்படுறதுனால புளிப்பான சுவையை இது பண்ணுவாங்க. ஒரு பெண் குழந்தை வயிற்றில் கருவாக வளர ஆரம்பிச்சிட்டுனா புளிப்பு சுவை அதிகமாக சேர்ப்பாங்க. ஆண் சிசு வளருது என்றால் காரமான சுவையக்கூடியவர்கள் சிசுவை வயிற்று சுமக்கும் தாய்மார்கள் கார சுவை உண்டால் ஆண் குழந்தை வளர்ச்சி, புளிப்பு அதிகமாக உண்டால் பெண் குழந்தை வளர்ச்சி. காரணம், ஆணுக்கு காரத்தன்மையும் பெண்ணுக்கு புளிப்புத்தன்மையும் தேவைப்படுகிறது. இது இயற்கையாகவே நாவின் அடிப்படையில், பார்வையின் அடிப்படையில் ஒரு காய், கனியை பார்க்கும்போது தன்னை அறியாமலேயே எச்சி ஊறும். மாசமானவர்களுக்கு அது வேணும்னு கட்டாயமாக கேட்பாங்க. காரணம், சிசு வளர்ச்சிக்கு ஏற்றபடி காரம், அமிலம், புளிப்பு அமிலம் தேவைப்படுவதால் புளிப்பு சுவை பெண்ணுக்கும் காரம் சுவை ஆணுக்கும் வளர்ச்சிக்காக அவர்களே அறியாமல் நாவில் எச்சி ஊறி கேட்டு மருவி உண்டு கழிப்பார்கள். இது இயற்கை, அண்டம் பிண்டம் சார்ந்த வைத்தியம். தமிழர்கள் விளையாட்டு கூட ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்றால் போர்க்காலத்தில் ஆயுதமில்லாமல் போரிடும்போது எதிரிகள் எப்போது எப்படி வருவார்கள் என்று தெரியாது. அதை சமாளிக்கும் திறமையை வளர்த்து கொள்வதற்காகவோ பின்னிருந்தோ முன்னிருந்தோ காளைகள் வரும்போது எதிர்கொள்வார்கள். ஜல்லித்தனம் என்பதை ஜல்லிக்கட்டு, ஜல்லித்தனம் பண்ணுறதை கட்டு பண்ணுறது. இதைத்தான் ஜல்லிக்கட்டு என்று காளை அடக்கும் பயிற்சி கொண்டால் போர்க்கால அடிப்படை பயிற்சி. இது நாட்டுக்காக செய்யும் வைத்திய முறை. போர்க்காலத்தில் வாள், கேடயம் இல்லாமல் கை கொண்டும்
எதிரிகளை தாக்கும்போது முன்ன வரலாம், பின்ன வரலாம். எப்படி வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமையை வளர்க்கணுங்கிறதுக்காகத்தான் ஜல்லிக்கட்டு, ஜல்லித்தனத்தை கட்டுப்படுத்துகிற விளையாட்டுக்கு பேர் ஜல்லிக்கட்டுன்னா. பெண்களுக்கு கும்மி அடி. கும்மி அடிங்கும்போது கைகளை மேலே 2 கையும் மேலே போகும், அப்புறம் முதுகு வளைஞ்சி கீழே, அதுக்கப்புறம் தரைக்கு கீழே. இது பின்னால் இருந்து பருவமடைந்த பெண்களை தாக்க வரும் ஆண்களுக்கோ இல்லை பாலியல் தொல்லை பண்ணுபவர்களுக்கோ பயிற்சி முறை. கும்மி அடிக்கும்போது 2 கையும் பின்னால் போகும். அப்போ அவர்கள் அந்த பயிற்சி செய்யும்போது இயற்கையாகவே அந்த பயிற்சி அடிப்படையில் பின்னே வரும் எந்த எதிரிகளையும் கழுத்தை பிடிக்க பின்னங்கை கும்மி அடிக்கும் போது கழுத்தை பிடிக்கும். குனியும் போது அவர்கள் அப்படியே கீழே தள்ளுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தரையில் போட்டு அவர்களை தாக்குதல் நடக்கும். அதைத்தான் கும்மி அடி, ஒன்று சேர்ந்து அடி. இது இலக்கண அடிப்படையில் பார்த்தால் கும்மி அடி. இதை மல்யுத்தம் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கு கும்மி அடி. இதைத்தான் பாரதியார் கூட கும்மியடி பெண்கள் கும்மியடி என்று வீர விளையாட்டாக சொல்வார்கள். கும்மியடி என்று ஒரு இழிவான விளையாட்டு அல்ல. போர்க்கால அடிப்படையில் பெண்களுக்கு அந்த காலத்திலேயே பயிற்சி அளிக்கும் மல்யுத்த விளையாட்டு போர்க்கால பயிற்சி. பெண்கள் ஒரு காலை மடக்கி ஒரு காலை வைத்து பாண்டி ஆடுவார்கள். இது எதிரிகள் கால் கைகளை கெட்டு போட்டும்போது ஓர் உறுப்புகளை வைத்தும் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தன்னை எதிர்காத்து பயணித்து வரவும் பயிற்சி முறை பாண்டி முறை சொல்வார்கள். இதைத்தான் நொண்டி பாண்டி என்பார்கள். இது பெண்களுக்கான பாதுகாப்பு பயிற்சி வைத்திய விளையாட்டு. பல்லாங்குழி 5 விரல்களுக்கும் பயிற்சி கொடுக்கும் பெண்களுக்கான பயிற்சி. மூளைக்கு பயிற்சி கொடுக்கும் விளையாட்டு. மூளைக்கும் விரலுக்கும் கொடுக்கும்போது நரம்புகள் குருதிகள் விரைவாகவும் வேகமாகவும் செயல்படும் திறமை கொள்வதற்காக பல்லாங்குழி விளையாட்டு பெண்களுக்கு போர்க்கால பயிற்சியாக ஆன்மீக முத்தமிழர்கள் சூட்சமமாக வழிகாட்டி உள்ளனர். இயற்தமிழ் கூட பெண் பிள்ளைகளை விளையாடும்போது கண்ணா மூச்சி ரே கண்டுபிடி யாரே, ஊழ முட்டையை தின்னுட்டு நல்ல முட்டையை கொண்டு வாம்பாங்க. இது மேலோட்டமாக பார்த்தா பொருள் விளங்காது. ஆன்மீக முத்தமிழர்கள் இலக்கண அடிப்படை சூட்சமத்தை சொன்னதை பிரித்து பார்த்தா தெரியும். கண்ணாமூச்சின்னா கண்ணை பொத்திக்கிட்டு நம்ம சுற்றும்போது வலமிருந்து இடமாக சுற்றும்போது நம்மளே அறியாமல் கண்ணை முழித்து நிற்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பூமி இடது பக்கம் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம வலது பக்கம் சுற்றினா பூமி இடது பக்கம் சுற்றுற மாதிரி இருக்கும். இடது பக்கம் சுற்றினா அதே பூமி நம்ம கண்ணுக்கு வலது பக்கம் சுற்றுற மாதிரி இருக்கும். இது விஞ்ஞானத்தை சிறு பிள்ளைகளுக்கு பின் பிள்ளைகளுக்கு அன்றே ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்லி கொடுத்த கண்ணாமூச்சி விளையாட்டு. கண்ணாமூச்சி ரேன்னா மூச்சு தான். கண்ணா மூச்சின்னா மூச்சு வாங்கும். அப்போ பூமி வலதிருந்து இடதாக சுற்றும்போது நாம் இடதிருந்து வலதாக சுற்றணும். அப்போனா தான் சூரியனையும் சுற்ற முடியும். அதனால தான் ஆன்மீக தமிழர்கள் ஆலயத்தில் சுற்றும்போது இடதுபுறம் இருந்து வலமாக சுற்ற சொல்லுவாங்க. பூமி வலதுபுறம் இருந்து இடமாக சூரியனை சுற்றும்போது நம்ம இடதுபுறம் இருந்து வலதாக சுற்றினாதான் அந்த பயிற்சி முறையில் உடம்புக்கு தேவையான உயிரணுக்கள் உயிர் சத்துக்கள் கிடைக்கும். கண்ணா மூச்சி ரேனா ரேகை, ஆயில் ரேகை, பிணி ரேகை, புத்தி ரேகை என்று பிண்டத்திலும் அண்டத்தில் பூமத்திய ரேகை, கடக ரேகை, தீர்க்க ரேகை என்று பிண்டத்திலும் கணக்கிடப்படுகிறது. இது அன்றே விளையாட்டு மூலம் கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடிறாரே யாருன்னா யாருக்கு யார், அண்டம் இல்லாமல் பிண்டம் இல்லை, பிண்டம் இல்லாமல் அண்டம் இல்லை என்பது தான் ராரே. ஊழ முட்டைனா உடம்புல தேவையில்லாத கழிவுகளை எடுத்துக்கிறது அண்டம். அதை மறுபடியும் பரிணாம வளர்ச்சியில் தாவரங்கள் மூலியமோ நீர் மூலியமோ காற்று மூலியமோ நமக்கு உணவாக தருது. அதை தான் ஊழ முட்டையை தின்னுக்கிட்டு அண்டத்தை தின்னுக்கிட்டு நல்ல முட்டைன்னா நல்ல உணவை நமக்கு கொண்டு வான்று பயிற்சி முறையை சிறு பிள்ளையிலேயே விளையாட்டில் தமிழ் இயற்தமிழ் மூலம் இலக்கண நடையில் அந்தந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு புரியுமாறு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் விளையாட்டுகளை சொல்லி கொடுத்தாங்க. இதை தான் கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி யாரே, ஊழ முட்டையை தின்னுட்டு நல்ல முட்டையை கொண்டு வா. அதாவது பூமி தன்னைத்தானையும் சுற்றி சந்திரனையும் சுற்றி பிற கோள்களையும் சுற்றுவதன் போல நாமளும்
அண்டம் பிண்டம் சார்ந்து அதற்கு ஏற்றபடி உணவுகளையும் பருவங்கள் அடிப்படையிலும் பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்தார்கள் வாழ்வாதாரத்தில் பிணியின்றி வாழ முடியும் என்பதைத்தான் சூட்சமமாக அன்றைய ஆன்மீக முத்தமிழர்கள் இயல்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழில் எழுதி நமக்கு புரிய வண்ணம் இலக்கண அடிப்படையில் வகுத்துள்ளார்கள். இது மேலோட்டமாக பார்த்தா புரியாது. காரணம், தமிழன் அடிப்படையில் யோசிக்கணும், தமிழ் மொழி அடிப்படையில் யோசிக்கணும், தமிழர்கள் கலாச்சார அடிப்படையில் யோசிக்கணும். மேலை நாட்டு கலாச்சார அடிப்படையில் யோசித்தா அங்கே பொருந்தும், நம்ம தமிழர்களுக்கு பொருந்தாது. இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல 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 சொல்லத்தான் புரியும், தெளிவுபடும். தமிழகத்தில் மழைக்காலம் வரும்போது தமிழர்களுக்குள்ள ஆண் பெண் முதியவர் சிறியவர் வரை நரம்புகள் வலுவிழந்து சுருக்கமடையும். இதனை வலுப்பெறுவதற்காகவே தீபாவளி என்று ஒருவர் இறந்த தினத்தை இந்து சமுதாயத்தில் அறநில ஆன்மீகத்தில் கொண்டாடும் வழிபாட்டு முறையை கொண்டாடுவார்கள். இதில் வெப்பம் அடிப்படையில் எண்ணெய் பலகாரம் சூடாக உணவில் ஏற்படும் போது உடம்பில் உள்ள இரத்தத்தில் உள்ள சூடை வெளியேற்ற முடியாமல் எண்ணெயும் தண்ணியும் கலக்கும்போது வெளியேறாது. அதனால தான் எண்ணெய் பலகாரம் அதிகமாக தீபாவளி அன்னைக்கு சாப்பிட சொன்னாங்க. மறுநாள் சஷ்டி, வயிற்றை காய போட்டு 6 நாள் விரதம். இது வைத்திய முறை. அதில் செய்யக்கூடிய பலகாரங்களும் கடினமான உணவாக தான் இருக்கும். முறுக்கு, சீடை, அதிரசம், கல்கோனா, எள்ளுருண்டை, இது பூரா பல்லால் கடித்து சாப்பிடும்போது 2 தாடை அசையும் போதும் கண்ணுக்கு மூக்குக்கு மூளைக்கு நரம்புகள் பயிற்சி அளிக்கும். அப்போ பிணி அண்டாமல் சோறு தட்டாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்காக உணவு பதார்த்தத்தில் உணவே மருந்து என்ற அடிப்படையில் தமிழை தின்னு கெட்ட பரம்பரை என்ற தமிழ் மொழியை பின்பற்றியிருக்கிறாங்க. அடுத்தது கோடை காலம். கோடை காலத்தில் வெயில் அதிகம். அப்போ நீர்த்தன்மை உடம்புல இருந்து போய்கிட்டே இருக்கும். அந்த நீர்த்தன்மையை சேகரிக்கக்கூடிய அவலை ஊற வச்சு சாப்பிடுவாங்க. புளியில் கரைசல் போட்டு கருப்பட்டி இது பண்ணி பானக்காரமாக குடிப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. தயிர் மோரை குடிப்பாங்க. இது பூரா உடம்புல உள்ள நீர்த்தன்மையை வெளியே போக விடாமல் சமச்சீர் செய்யும். இது சித்திரை திருவிழாக்களில் நடக்கும். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றி காற்றில் உள்ள தூசி மூலிமா நம்ம உடம்புல ஏறின தூசிகளை கழிவுகளாக கூழ் குடித்து வெளியேறும். அதுவும் குறிப்பிட்ட வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் ஆடி மாதம் கொடுப்பாங்க, எல்லா மாதமும் கொடுக்கும். இதுவும் வைத்திய முறை, ஆன்மீக முத்தமிழ் வைத்திய முறை. என்னத்தான் உணவே மருந்து பருவங்கள் மாற்றங்கள்னாலும் மனதைரியம் தேவைப்படும் என்பதற்காகத்தான் சிலரை தியான பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. தியானம் செய்யும்போது அனைத்து உறுப்புகளும் ஒருமுகப்படும் போது மனசில் தெம்பு ஏற்படும் போது ஒரு புத்துணர்வு ஏற்படும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரவர்கள் உடலுக்கு ஏற்றபடி தனிமையில் கொஞ்சம் பொறுமையாக கண்களை மூடி இருந்தாலே உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு ஏற்படுங்கிறதுக்கு தியான பயிற்சி ஆன்மீக முத்தமிழில். ஆன்மீக முத்தமிழ் வழிபாட்டில் ஆலயங்களில் சுரதேவர் என்று 3 தலை 3 கால்கள் கொண்டவர் வழிபாடுகள் உண்டு. இது காய்ச்சல் 3 விதத்தில், அதாவது வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெப்ப கதிர் வீசும், குளிரில் வேலை பார்க்குறவங்க குளிர் அடிப்படையிலும், குளிர் வெப்பம் 2லையும் சேர்ந்தவங்களுக்கு காய்ச்சல் வரும் என்றது தான் 3 தலை 3 கால்கள் கொண்ட சுரதேவர். சுரம் என்றால் காய்ச்சலுக்கு, தேவர்னா தேவைகளை தீர்ப்பவர். தேவேந்திரன்னா தேவைகளை தீர்ப்பவன் தான் தேவேந்திரன். மழை காற்று சூரியன் இந்த அடிப்படையில் எந்த மாதம் என்ன செய்யணுங்கிறது கட்டளைப்படி வழிவகுத்து கொடுப்பவன். தேவைகளை தீர்ப்பவன், ஏந்துபவன். தேவை ஏந்த, திறன்னா திறமை, அதைத்தான் தேவை ஏன் திறன். தேவர்கள் என்றால் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள். மழை காற்று வெயில் இவர்களெல்லாம் தேவர்கள் என்பார்கள். தேவை வர்றன்னா வரக்கூடியது, எந்த நேரத்தில் எதை வரணுமோ அதுதான் வரும். மழை காலத்தில் மழை, வெயில் காலத்தில் வெயில், அதை தான் தேவர். தேவைகள் வரக்கூடியது தேவர்கள். இந்த மழை காற்று வெப்பம் வாயு போன்றவர்களை எப்படி எந்த மாதம் வருவது என்று வழிவகுத்து நடத்துபவன், ஏந்துபவன்
தேவைகளை ஏந்துபவன் தேவ ஏந்திரன். இந்த அடிப்படையில் தான் சுரதேவர் அடிப்படையில் மனிதனுக்கு 3 காய்ச்சல். அன்றையே சொன்ன 98.4 அடிப்படையில் இருந்தால் வெப்பம் சமசீராக உள்ளது. ஒரே ஒரு அளவு கூடினால் வெப்பம் இரத்தத்தில் சூடேறி காய்ச்சல். இது இரத்தத்தை சோதனை பண்ணி தெரிவார்கள். அடுத்தது, மழையிலையும் வெயிலையும் அலையிறவங்களுக்கு உடம்புக்கு உள்ளே குளிரும், வெளியில் சூடும். இதைத்தான் நாடகத்தமிழில் மதுரை வீரங்கிற படத்தில் எம்ஜிஆர் காவல் காக்க போகும்போது மழையிலையும் வெயிலையும் காஞ்சி குளிர் ஜுரம் வரும். இதை என்எஸ்கே போர்வையை போட்டு மூடுவார். தொட்டு பார்க்கும்போது சுடும். அப்போ சுடும்போது போர்வை எடுக்கணும், குளிரும் அப்படின்னு எடுப்பார் என்எஸ்கே அவர்கள். அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், குளிருது பாடுங்க. அது என்ன, வெளியில் சுடுது, உள்ளே குளிருது, அப்போ இது குளிர் ஜுரம் அப்படிம்பாங்க. அப்போ மழையிலையும் வெயில்லையும் வேலை பார்க்குறவங்களுக்கு குளிர் ஜுரம், வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சாதாரண ஜுரம். ஆனால் வாய்வுத்தன்மையில் வேலை பார்க்குறவங்கள, அது குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்கள மூளைக்காய்ச்சல்னு பேர். அது நீர்த்தன்மையில் வரும். அதுக்கு இடுப்பில் உள்ள பகுதியில் நீரை எடுத்து பார்த்தா தான் தெரியும். இதனால தான் ஆன்மீக தமிழர்கள் அன்றே 3 விதமான வெப்பநிலையின் மூலம் வெயில் குளிர்ச்சி, வெயில் குளிர்ச்சி ரெண்டும் கலந்த ஜுரம் என்ற காய்ச்சல் வரும் என்பதை சுரதேவருக்கு மிளகு சாதம், தயிர் சாதம், பொங்கல் அடிப்படையில் பிரசாதம் மேலே சாத்தி அதை குளிர் வச்சு அதை பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவார்கள். இது சுரதேவர் வழிபாடு. ஜுரத்துக்கு 3 விதம் என்று அன்றே வழிபாட்டு முறையில் சிவாலயங்களுக்கு சென்றால் சுரதேவரை பார்க்கும்போது 3 கால்கள் 3 தலைகள் இருக்கும். அதாவது மனிதனுக்கு அண்டம் சார்ந்து பிண்டம் சார்ந்து 3 தன்மை, திட திற வாயு அடிப்படையில் வரும் பிணிகளை குறிப்பதற்காகவே சுரதேவர் என்ற வழிபாடு. ஏற்கனவே சொன்னதை தான் மீண்டும் சொல்கிறேன். வாயு புத்திரன், அக்னி புத்திரன் என்ற அடிப்படையில் யார் எதிர வந்தாங்களோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுன்னு இயற்தமிழில் அன்று முதல் இன்று வரை ஆன்மீக முத்தமிழர்கள் கூறுவது வழிபாடு முறையில் இலக்கண அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழர்கள் கூறுவது உண்டு. சோறு வடித்த சுடுகஞ்சி நீர் குடிக்கும்போது நீரிழிவு நோய் வராது. பழைய சோறு அதில் உள்ள கஞ்சி தண்ணி உப்பு போட்டு குடிக்கும்போது இரத்த அழுத்தம் வராது. ஆங்கிலத்தில் சுகர் ப்ரெஷர் என்பார்கள். சோறு வடித்த சுடு தண்ணியும் பழைய சோறில் உள்ள நீச்சந்தண்ணியும் குடிக்கும்போது ஆங்கிலத்தில் சொல்ல ப்ரெஷர் சுகர் வராது. இதை இப்போ யாருமே குடிக்கிறதே இல்லை. காரணம், சோறு வடித்த தண்ணியில் துவப்பு தன்மை இருக்குது. அதில் உப்பு தேங்காய் போடும்போது இரத்தமும் சுத்தமாகுது, இரத்தத்தில் உள்ள அளவு சமசீர்படுகிறது. பழைய சோறில் புளிப்பு, துவப்பு, உப்பு சேரும்போது எலும்புக்கு, இதயத்துக்கு தேவையான, நுரையீரலுக்கு தேவையான காற்றுத்தன்மை தேவைப்படுது. அதனால தான் அந்த காலத்தில் ஒருத்தர் கிறங்கி கீழே விழுந்துட்டா நீச்சல் தண்ணியில் உப்பை போட்டு குடின்னு அப்போவே வைத்திய முறையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள். ஒருத்தன் அதிகமாக நீரிழிவு நோய், அதாவது ப்ரெஷர் வந்துட்டுன்னா சுடு தண்ணியில் உப்பை போட்டு தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு குடு அப்படிம்பாங்க. அப்போ சுகருங்கிற ஆங்கில சொல்லுக்கு சுடு தண்ணீரும், ப்ரெஷருங்கிற ஆங்கில சொல்லுக்கு நீச்சல் தண்ணியும் அப்போவே குடிக்கணும் அப்படிங்கிற செலவில்லாத வைத்திய முறையை நம்ம ஆன்மீக முத்தமிழர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சோறு தண்ணி குடித்தா கேவலம், நீ தண்ணி குடித்தா அசிங்கம்னு சொல்லி புறந்தள்ளி இப்போ வில்லைகளாக சாப்பிட்டுக்கிட்டு பொருளாதாரத்தை வீரநடைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே கிடைக்காத உணவுப் பொருள் பழைய சோறு. எந்த பொருளையும் 1 மணி நேரத்தில் தயார் பண்ணி விடலாம். ஆனால் பழைய சோறுங்கிறது இன்றைக்கி விட்டால் மறுநாள் அடுத்த நாள் இதே நேரம்தான் பழைய சோறு புளிப்புத்தன்மை ஒன்று. இது அண்டஞ்சார்ந்து பிண்டத்துக்கு தேவைப்படும் மருந்து. இதை கூட மதுரை வீரங்கிற நாடகத்தமிழில் என்எஸ்கே பணிகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சி குடிக்கும்போது இதைத்தான் தேவாமிர்தம்னு சொன்னாங்களோ அப்படிம்பாங்க. இந்திரர்கள் எப்படி அமிர்தம் சாப்பிட்டு சாகாவரம் பெற்றிருக்கிறார்களோ அதே மாதிரி மானிடர்களும் சோறு வடித்த தண்ணியும் பழைய சோறும் கஞ்சி தண்ணியும் குடித்தா ஆயுள் நீடிக்கும் என்கிறது தான் தேவாமிர்தம் என்று இயற்தமிழில் ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே சொன்னார்கள். அதை சிந்திக்கும் வைக்க என்எஸ்கே அவர்கள் நாடகத்தமிழில் மதுரை வீரரில் சூட்சமமாக சொல்லுவார். இது வைத்திய முறை, செலவில்லாத வைத்திய முறை.
எனக்கு சுடுசோறு தண்ணி பிடிக்காது, பழைய தண்ணி பிடிக்காதுன்னா, பருவத்துக்கு தக்கன காலை, மதியம், இரவுன்று 3 இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நேரம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு பிடிக்கும். காரணம் ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன். வெயிலில் வேலை பார்க்குறவங்க குளிர்ந்த நேரம் சாப்பிட்ணும், குளிர்ச்சியில் வேலை பார்க்குறவங்க வெயில் நேரம் சாப்பிட்ணும். அப்போ காலை, மதியம், இரவு இதில் ஏதாவது ஒரு நேரம் குடிச்சு பாருங்கள், உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிடும். உங்கள் நாக்கு தான் உங்களுக்கு வைத்தியர். உங்கள் நாக்கு என்ன கேட்குது, எதை கேட்கலைங்க. உப்பு அதிகமாக சுவை தெரிஞ்சிங்கன்னா ரத்தத்தில் உப்பு சத்து அதிகமாகிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ உப்பை குறைச்சிக்கணும். இனிப்பு அதிகமாக தெரிஞ்சிங்கன்னா ரத்தத்தில் இனிப்பு தன்மை அதிகமாகிட்டுன்னு குறைச்சிக்கணும். சிலர் எவ்வளோ தான் உப்பு போட்டாலும் உப்பே இல்லை அப்படிம்பாங்க. அப்போ உப்புத்தன்மை தேவைப்படுறதுனால ரத்தத்தில் நீரிழிவு நோய், அதாவது ப்ரெஷர் குறைஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்கு தான் உப்பு தேவைப்படும் போது கூட கொஞ்சம் உப்பு. அதனால தான் அந்த காலத்தில் பரிமாறும்போது இலையில் உப்பு வைப்பாங்க. இனிப்புக்கு பதிலாக காய வச்ச மோர் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், மிளகு வத்தல், சீனரிக்காய் வத்தல், பாவைக்காய் வத்தல்பாங்க. ரத்தத்துக்கு எண்ணெயில் வறுத்தது, நரம்பு சதைக்கு, நீரிழிவு நோய்க்கு உப்பு தேவைக்கு தக்கன போட்டு சாப்பிட்டாலே வைத்திய முறை. இதைத்தான் உப்பு, வத்தல் முறை, ஊறுகாயில் புளிப்பு, காரம், உப்பு, துவப்பு, கசப்பு 4 இருக்கும். காரம் சேராதுன்னுக்காக தான் உப்பில், நம்ம நாட்டு உப்பில் முக்கி மிளகாவை முக்கி பழைய கஞ்சி வச்சு குடிப்பாங்க. இது நீரிழிவு நோயும் இரத்த அழுத்த நோயும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வைத்திய முறை. நம்ம நாட்டில் உள்ள வேதாரண்ய உப்பு, தூத்துக்குடியில் உப்பு, நம்ம தமிழர்கள் உள்ள உப்பை வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியம். ரசாயனம் கலந்த சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஆகாது, அவர்கள் தேசத்துக்கு அது ஒத்து போகும். நாம் வாழக்கூடியது நம்ம இடத்துல உள்ள பொருளாதார உற்பத்தி தான் தேவைப்படும். நம்ம நாட்டு விவசாயிகள், நம்ம நாட்டு தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்ம தேவைகளை நம்ம பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வாங்கி சாப்பிடலாம். இதற்கு மேலை நாட்டு பொருட்களை தான் நெகிழிப்பையில் அடைச்சி வாங்கி உண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. உப்பு அனாவசியமான பொருள்னா உப்பு கொண்டு மாமிசத்தையும் மீனை பதப்படுத்துறதும் உப்பு தான். அப்போ அந்த உப்பில் சேர்த்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது யாருக்காது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ப்ரெஷர் வருதா, சுகர் வருதா, அதுக்கு கூடிய சேர்மானம் சேர்ப்பாங்க. கருவாட்டு குழம்புன்னா மாங்காய், தக்காளி, கத்திரிக்காய், வாழைக்காய் இதில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா உணவில் இதை சேர்க்கும்போது அது சமச்சீராயிரும். அசைவம் சாப்பிடாமல் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அவியல், பொரியல், பச்சடி, கிச்சடி என்று பல வகைகள் அடிப்படையில் அந்த கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கை சேர்த்து சாப்பிடுவாங்க. இது தமிழர்கள் உணவு பரிமாறும் முகத்தில் இலையில், வாழை இலையில் சாப்பிடும்போது நீரிழிவு நோய், இரத்த அழுத்த நோய், நரம்பு சுளுக்குங்கிற முட்டு வலிலாம் சமச்சீர் செய்கிறதுக்கான உணவே மருந்துங்கிற முறையில் தமிழர்கள் சொன்ன தின்னுகெட்ட பரம்பரை. தின்னு தான் நோயை கெடுக்கணும், அழிக்கணும். இதை தான் தின்னுகெட்ட பரம்பரைன்னு தமிழர்கள் சொல்லுவாங்க ஈர்த்தமில்லை. உணவே மருந்து. அறவயிர் திடப்பொருளான உணவு, கால்வயிர் நீர். கால்வயிர் காய்ச்சலாக தான் வாயுத்தன்மையில் இருக்கணும். அப்போனா தான் அந்த கால்வயிர் காற்று, கால்வயிர் நீர் அடிப்படையில் அறவயிறு உள்ள திடப்பொருளை கலவை முறையில் செரிமானம் ஆகும். காரம் சேர்த்தா தான் உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரந்தால் தான் செரிமானம் வலுப்பு வரும். அதனால தான் உணவு கூட முழுமையாக சாப்பிடாம அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்கிறன்னு ஈர்த்தமிழில் சொல்லுவாங்க. அறவயிர் திடப்பொருள் உணவு, கால்வயிர் நீர், கால்வயிர் வாயுத்தன்மை, கால் அரை முழுசும் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. பணம் மரத்தில் காய்க்குது என்பது இயற்தமிழ். இது உற்பத்தி அடிப்படையில் பார்க்கும்போது ஒருவித தாவரத்தின் மரப்பட்டையிலிருந்து பதப்படுத்தி தாளாக்கி அதில் தான் பொருளாதாரமும் பணம் தயாரிக்கப்படுகிறது. அதனால தான் பணம் மரத்தில் காய்க்குதுன்னு இயற்தமிழில் ஐயப்பாட்டு அடிப்படையில் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் பொருளாதார மருத்துவமாக இயற்தமிழில், ஆன்மீக முத்தமிழில் பணம் மரத்தில் காய்க்குது என்று சொல்வார்கள். காரணம் உண்மையிலேயே தாவரம், மண், நிலம், நீர் அடிப்படையில் தான் நமக்கு உள்ள உணவு, நீர், வாயு, பொருளாதாரம் அனைத்தும் கிடைக்கிறது. ஆன்மீக முத்தமிழில்
கற்பூரம் ஒரு கையில் மணி மறுபுறம், இரு கைகளும் இரு பணிகளை செய்கிறது புராணம். மன்னராட்சியில் அதே பணி, கேடயம் ஒரு கை செய்கிறது, வாள் மற்றொரு பணியை செய்கிறது. அடுத்தது குடியாட்சி, ஒரு கை எழுதுகிறது, ஒரு கை உணவு உட்கொள்கிறது. அடுத்தது குடியாட்சி, கணினி இயக்கம் ஒரு கையில், அதை செயல்படுத்தும் செயல்பாடு மற்றொரு கையில். புராணத்தில் செஞ்ச செயலைத்தான் ஒரு கை மற்றொரு வேலையும் இன்னொரு கை மற்றொரு வேலையும் செய்யலாம் என்று மணி அடிப்பதும் கற்பூரம் காட்டுவதும் செயல் ஒன்றுதான், பொருளும் தன்மையும் தான் மாறுபடுகிறது. ஆன்மீகத்திலிருந்து தான் படிப்படியாக மாறுபடுது. இதைத்தான் கண்ணபிரான் சொன்னது. மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம், செயல் மாறாது. நீ செய்யக்கூடிய பொருளின் வடிவங்களும் தன்மைகளும் தான் மாறும். ஆனால் செயல் பூராம் நான் செஞ்சது தான் நீ செய்யப் போகிறாய் என்று தான். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கீதையில் சொன்னார் கண்ணபிரான். ஆன்மீக முத்தமிழில் மாலை 4:30 5 முறையே பிரதோஷ வழிபாடு. இதில் கோமிகி, நந்தி, மூலவர், மூலவர், நந்தி, கோமிகி இப்படி மாறி மாறி வலமிருந்து இடமாகவும் இடமிருந்து மலமாகவும் மாற்றி மாற்றி சுற்றும்போது எலும்புக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த 4 to 4:30 5:30 வரைய சூரிய கதிர்வீச்சுகள் இறங்கும் பொழுது எலும்புக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. இதை பிரதோஷ வழிபாட்டில் கோமிகி, மூலவர், நந்தி, கோமிகி, நந்தி, மூலவர் மாறி மாறி சுற்றுறதுனால எலும்பு வலுப்பெறுகிறது. எலும்புக்கு தேவையான சத்துக்களை ராகு என்ற வெப்ப கதிர்வீச்சு கொடுக்கிறது. இதனால தான் நந்திக்கு உச்சியில் சிவபெருமான் நடனம் ஆடும்போது அவர் எலும்பு தேய்மானம் போது நந்திக்கு எலும்பு வலுப்பெற உளுந்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. சிவபெருமான் நடனம் ஆடலை, நடராஜர் தான் நடனம் ஆடுறார். அதனால் பிரதோஷ காலங்களில் நடராஜரை எதிர்த்தாக்கில் நந்திக்கு மேலே வச்சு தான் வழிபாடு செஞ்சாங்க. இப்போ பெரும்பாலும் நந்திக்கு முன்னால் சிவலிங்க வழிபாடு தான் நடக்கவில்லை, நடராஜர் உற்சவரை வச்சு வழிபாடுறதே கிடையாது. காரணம், லிங்கத்துக்கு நடனம் ஆடுறது கோட்பாடு கிடையாது. நடராஜருக்கு தான் ஆன்மீகத்தில் நடன ராஜன்னா நடனத்துக்கு ராஜா. பேர் கூட தமிழில் பார்த்தா நடனத்துக்கு ராஜா, நடராஜர். நடக்கிற ராஜா இல்லை, நடனராஜர். நந்தியின் உச்சந்தலையில் ஆடுறதுனால நடராஜர். அதை வச்சு இது பண்ணி அவருக்கு பரிகாரமாக உளுந்து படைக்காங்க. எலும்பு வளர்ச்சி பெற பிரதோஷ கால எலும்பு வளர்ச்சி பெறதுக்கு வைத்திய முறை ஆன்மீக முத்தமிழில். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் இசைத்தமிழில் இறையோடு இறையை தேடின்பாங்க. இறைனா இறைவன், இறைனா நாம் சாப்பிடக்கூடியது. அண்டம் சார்ந்து பிண்டத்துக்கும் உணவு பயன்பட்டு பிணிகளை தீர்த்துக்கொள். இசைத்தமிழில் உன்னை பற்றி, உனக்குள்ளே இருக்கிற தெய்வம் வெப்ப கதிர்வீரா, குளிர்ந்த காற்று உள்ளவரா, ரெண்டும் கலந்த உடம்பான்னு தெரிஞ்சுக்கோ. அது வரைக்கும் உன்னால் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. சூட்சமத்தை தான் இசைத்தமிழில் வேட்டைக்காரனில் உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உலகங்கிறது அண்டத்தில். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமனா நோய் வணங்கினா நோய் வந்துட்டுனா தலை சரிஞ்சு தான் கிடக்கும். இதனால தான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அவர்கள் உடல்நிலையை அறிஞ்சாதான், அவர்களுக்குள்ள தெய்வத்தை உணர்ந்தாதான் பிறருக்கு நன்மை செய்ய முடியும். தன்னையே அறியாதவர்கள் பிறர்களுக்கு என்ன செஞ்சாலும் பழிச்சொல் பாவச்சொல் என்ற அடிப்படையில் அவப்பேர் தான் ஏற்படும். அடுத்த வரி, தன்னை தானும் அறிந்து கொண்டு பிறருக்கு சொல்பவர் ஊருக்கு வாழ்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மீண்டும் சொல்கிறேன், தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு வாழ்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? தன்னை அறிஞ்சால் தனக்கு பசி எடுக்கிற மாதிரி தான் பிறருக்கும் பசி எடுக்கும். கோடைக்காலம், மழைக்காலம், காற்றுக்காலம், பனிக்காலம் இந்த அடிப்படையில் யாருக்கு என்னென்ன செய்யும். நீர்நிலை தொழிலாக வாழ்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும், நிலம் சார்ந்து வாழ்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும், வயல் சார்ந்தவர்களுக்கு என்ன ஏற்படும், காடு சார்ந்தவர்களுக்கு என்ன வரும். அதை செஞ்சால் தான் அவர்களுக்கு தலைவர்களாக முடியும். நிலத்தில் செய்கிறவனுக்கு, நீரில் வாழக்கூடியவனுக்கு செஞ்சால் பயன்படாது. அதனால தான் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு வாழ்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா என்று வேட்டைக்காரனில் இசைத்தமிழில் ஆன்மீக முத்தமிழர்கள் சூட்சமமாக எழுதியிருப்பாங்க. தலைமை ஏற்பவர்கள் பிறர் கூறும் விமர்சனங்களை தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு மனம் கோணாமல் பதில் வாசகத்தை அவர்கள் உணரும் வண்ணம் சொல்ல வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லுவாங்க,
சில தலைவர்கள் சொல்லுவார்கள், கள்ள பயணம் செய்தவர்கள் பிறரை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த விமர்சனத்தை தலைவர்கள் என்பவர் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்தாலும் ஏசுவார்கள், தீயமை செய்தாலும் ஏசுவார்கள். அதாவது ஒரு காரியம் செய்யும்போது 50% லாபம் இருக்க வேணும், 25% நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த 25% எதுவுமே பயன்பெறாமல் இருக்கும். அதுக்காக நம்ம 50% நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. அதைத்தான் சொல்வார்கள், கொள்ளையடிக்க வந்தேன். ஆம், உங்கள் மனதை கொள்ளையடிக்க வந்தேன் என்று அவர்களுக்கே புரியும் வண்ணம் தானும் ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கும் புரியும் வண்ணம் தமிழ் அடிப்படையில் விமர்சனங்களை தாங்கிக் கொள்வர்களே தலைவர்களாக வருவார்கள். தலைமை என்பது விமர்சனத்தை தாங்கி அந்த தமிழ் அடிப்படையில் தமிழர்களுக்கு மனம் கோணாமல் பதில் சொல்லுவதே தலைமை. இதைத்தான் இயைத்தமிழில் தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், தவழ்ந்து விட மாட்டேன் என்று விமர்சனங்களை தாங்கி கொண்டு அடுத்தவர்களையும் பாதிக்காத வண்ணம் தன்னும் பாதிக்காத வண்ணம் செயல்படுபவர்கள் தான் தலைமை ஏற்று செயல்படுத்த முடியும் என்பதை ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே இயற்தமிழில் கூறுவார்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு. அந்த கோட்பாடை மீறினாதான் அவர்கள் தவறு செய்தவர்கள். ஒருவர் இருக்குன்னா இருக்குன்னு ஒரு கடைசி வரையே சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இது தலைமைக்கு உள்ளது. அப்போனா தான் இருக்கிறவங்களுக்குள்ள குறைகளை இல்லைங்கிறவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மக்கள் திலகம் மேடை பேச்சில் சொல்லுவார், எனக்கு எதிரணியில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இருக்கணும், ஏன்னா எனட்டுள்ள நிறை குறைகளை அவர் தான் சுட்டி காட்ட முடியும், என்னை எதிர்த்து பேசக்கூடிய திறமையும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் அவருக்கு தான் உண்டு, அவர் சொல்லும்போது என் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எதிர் அணி இல்லாத தலைமை முழுமையாக செயல்பட முடியாதென்று அன்றே ஒரு மேடை பேச்சில் மக்கள் திலகம் கூறியிருப்பார்கள். காரணம், ஆளுங்கட்சி ஆளுமை கிடையாது, அவர்களுக்குள்ளேய 234 தொகுதிகளையும் நேரடி பார்வை கிடையாது. அப்போ எங்காவது ஒரு தவறு நடக்கும்போது தலைமையை தான் சொல்லுவாங்க. அதை சுட்டி காட்ட எதிரணின்னு ஒருத்தர் இருந்தால் தான் இந்த தவறு நடந்ததா இல்லையா என்று தெரியும். எதிரணி இல்லாமல் ஆளுமை மட்டும் இருந்தேன்னா மக்களுக்கு பயனளிக்காது. இதைத்தான் அன்றே சூட்சமமாக எதிரணி என்று அவர் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு மக்கள் திலகம் கலைஞர் அவர்களை அன்றே மேடை பேச்சில் சொல்லியிருப்பாங்க. இது அந்தந்த மூத்த தலைவர்களுக்கு தெரியும், இப்புள்ள தலைவர்களுக்கு தெரிய வாய்ப்புகள் கிடையாது. ஆகையினால் ஆளும்போதும் ஆட்சி செய்பவர்களும் எதிரியாக செயல்படாது, எதிர் அணியாக தான் செயல்படணும். அவரவர் கோட்பாட்டை மீறக்கூடாது. அப்போனா தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பதை சூட்சமமாக அன்றே மக்கள் திலகம் மேடை பேச்சில் கூறியிருப்பார்கள். அதே தருணம் மக்கள் திலகம் அமரரானதுக்கப்புறம் நண்பர் என்ற முறையில் இரங்கல் கடிதத்தை எழுதினதும் இதே கலைஞர் தலைவர் அவர்கள் தான். காரணம், கோட்பாடுகள் இருவருக்கும் மாறுபட்டது, ஆனால் சேவைகள் அனைத்து மக்களுக்கும் ஒன்று. இவர் பெருசா அவர் பெருசா என்றல்ல, யாரும் பெருசு கிடையாது, மக்கள் தான் பெருசு என்ற கோட்பாட்டில் செயல்பட்டனால தான் மக்கள் மனதில் இருந்தும் வாழ்வார்கள், இறந்தும் வாழ்வார்கள் சான்றோர்கள் என்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களை கூட அம்மையார் என்று தான் கலைஞர் அவர்கள் அழைப்பார்கள். இது ஆளுமைக்குள்ள கோட்பாடு. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தலைமையில் உள்ள கோட்பாடு. விதிமீறல் கூடாது. நல்லதோ கெடுதலோ அவரவர்களுக்கு புரியும் வண்ணம் சொல்வது தான் தலைமை. இதைத்தான் அன்றும் இன்றும் என்றும் தலைவர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள் என்று சில சூட்சம கோட்பாடுகளை வழிவகுத்து ஆன்மீக தமிழில் புராணங்களில் உள்ளதை மன்னராட்சியில் மக்களாட்சியிலையும் பொருளையும் வடிவத்தையும் தான் மாற்றிருக்காங்களே பற்றிய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்று தான். சகுனி கிருஷ்ணரை திட்டினார், இருந்தாலும் அவர் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே தான் காரியம் காரணம், அவரை நம்பி பல மக்கள் இருந்தார்கள். அதனால தான் கண்ணபிரான் எல்லார் மனசுலையும் இருந்தார். சகுனி ஒரு பிதாக இருந்தார். சகுனியும் சரி, கௌரவர்களும் சரி, பாண்டவர்களும் சரி, தெய்வம் என்ற கண்ணனை மட்டும்தான் இது பண்ணாங்க. காரணம், மனிதனாகவும் வந்து தெய்வமாக வாழ்ந்தவர் கண்ணபிரான். அதனால தான் இயற்தமிழில் தெய்வம் மனித ரூபாய என்று சொல்வார்கள்.
தெய்வமே மனுஷனாக வந்து வாழ்த்திருங்க அப்படிங்கிறது தான் தெய்வம் மனித ரூபாய என்று ஆன்மீக முத்தமிழில் சொல்வார்கள். சுளுக்கு பிடிப்பு, இரத்தக்கட்டு, வாயு பிடிப்புங்கிறதுக்கு நாடியை பார்த்து வெப்பக்காற்றுங்கிற சூடு பறக்கும் தன்மையில் சிகிச்சை அளிப்பதும், குளிர்காற்றுங்கிற ஐஸு என்ற ஆங்கில சொல் மூலம் குளிர் அடிப்படையில் ஒத்தனம் கொடுக்கறதும் தான் ஆயுர்வேதம். இதைத்தான் ஆன்மீக முத்தமிழில் நாடி பிடிச்சி வைத்தியம் பார்ப்பாங்க. இதை அவரவர் அனுபவம் மூலயமா தான் உணரக்கூடிய தன்மை உண்ட ஒழிய நேரடியாகவோ கதிர்வீச்சு மூலியமாக உணர முடியாது. பின்புறம் சிறுநீரக பை இருப்பதனால கதர் ஆடைகள் செஞ்ச இடுப்பில் கருப்பு கயிறு கட்டப்பட்ட கோவணம் என்றதை கெட்டுவார்கள். முன்பகுதியில் உள்ள முன்னிலை பெருக்கி இனப்பெருக்கி எடை பின்பக்கம் இருக்கும் சிறுநீரக பையை சமப்படுத்துவதனால கோவணம் என்ற ஆடை முறையும் வைத்திய கையாளப்பட்டது. பெண்களுக்கு கருப்பை வளர்ச்சிக்கும் முதுகு பின்புற எலும்பு தேய்மானத்துக்கும் சரி செய்ய முன் கொசவம் வச்சு கட்டுவாங்க. கருப்பு பை வயிற்றுக்கு மத்திப்புறம் இருக்கும். கொசவம் வச்சு கட்டும்போது நகக்கண் அளவு கணம் கூடும்போது குனிஞ்சு நிமிரும்போது கருப்பை வளர்ச்சி பெறும். இப்போ கருப்பு பைக்கு தேவையான கொசவம் வச்சு கட்டுறதே இல்லை. வயிறு சிலருக்கு பருமனாகி உபாதைகள் ஏற்படுது. இதை சரி செய்யவே முன்கொசவை கட்டுறது அந்த காலத்திலேயே சேலை கட்டிருந்தது. மகப்பேறு அடைஞ்சதுக்கு பின்னால் முதுகு பின்னால் எலும்பு ரோம கனளவு வாய்வு உள்ளே போய் தான் மகப்பேறு அடையும். இது மையானத்தில் வேலை செய்யும் மையான தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பெண் மகப்பேறு அடைஞ்சிருக்கா அப்படின்னா பின் முதுகில் உள்ள விலா எலும்பு ரோமக்கண அளவில் கீறல் விட்ருக்கும். அது மூலியம் காற்று போலி மகப்பேறு வெளியில் வரும். இதை சரி செய்ய தான் பெண்களுக்கு மகப்பேறு ஆனோடனே இடுப்பில் கதரால் ஆணைய ஒரு கயிறு போல் அமைப்பில் கெட்ட சொல்லுவாங்க மூதாட்டிகள். இதன் மூலம் காற்று உள்ளே போகாமல் வயிறுக்கு பாதுகாப்பு வைத்தியம் வர வயசானதுக்கப்புறம் அது மறுபடியும் வலுப்பெறாமல் பலகீனம் அடையிறதுக்காகத்தான் வயசான மூதாட்டிகள் பின்கொசவம் வச்சு அந்த எலும்பில் உள்ள காற்று உள்புகாத வண்ணம் மடிப்பு செய்வாங்க. இப்போ முன்கொசவம் வச்சு கட்டுறதில்ல, பின்கொசவம் வச்சும் கட்டுறதில்ல. ஆடைகளை கூட கதர் அடிப்படையில் தமிழர்கள் வைத்திய முறையை கடைப்பிடிச்சாங்க. வெயிலில் ஒரு ஆடை போடணும், பனிக்காலத்தில் ஒரு ஆடை போடணும் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இதை இப்போ யாருமே சிந்திக்கிறதும் இல்லை, செயல்படுத்துறதும் இல்லை. நாகரிகம் வரையில் மேலை நாட்டுக்காரங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்களா ஒழிய தமிழன் அடிப்படையில் சொன்னால் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நாடகத்தமிழில் எங்கூர் பாட்டுக்காரன்னு ஒரு ராமராஜன் அவர்கள் நடித்த படம் வந்தது. அதில் ராமராஜன் கால்நடை பராமரிக்கும் தொழிலாளியாக வந்திருப்பார். அப்போ அவர் 2 கால் டவுசர், அரைக்கால் டவுசர் தான் போட்டிருப்பார். அது அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வைத்திய முறை. அப்போ போடும்போது எல்லோரும் கேலியாகவும் சித்திரமாகவும் டவுசர்னு கேலி செஞ்சாங்க. 10 வருஷம் கழித்து இப்போது அதே மேலை நாட்டுக்காரன் போடுறத யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ அவங்களே நாகரிக உடையாக இது பண்ணாங்க. எளிய முறையில் அப்போ சொன்னதை கேட்கலை, தமிழர்கள் சொன்னதை கேட்கலை. மேலை நாட்டுக்காரன் குறைஞ்ச விலையில் வாங்கி அதிக விலைக்கு நம்மள்கிட்டே விற்கிறத நாகரிக முறையில் நம்ம மேலை நாட்டு கலாச்சாரத்துக்கு தான் இன்னும் அடிமையாக இருக்கிறோம். முதல்ல தமிழங்கிற முறையில் தமிழ் கலாச்சாரத்தை கடைப்பிடிச்சாதான் தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு ஆரோக்கியம். மேலை நாட்டில் வாழ்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறைக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கு அது ஒத்துக்கிடும். நம்ம தமிழர்களுக்கு ஒத்துக்கிடாது. நமக்குள்ள பாரம்பரிய உணவு, உடை, உறைவிடம் என்னவோ அதை பார்த்து அதை செஞ்சு அதை குழந்தைகளுக்கும் நடைமுறைப்படுத்தினா தான் பிற்காலம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்ன செல்வம் சேர்ந்தாலும் நிம்மதிங்கிறது ஒன்று இல்லைன்னா யாராலும் ஒன்று இல்லை. இதைத்தான் முத்துங்கிற நாடகத்தமிழில் சொல்லுவார். நான் உங்கள்கிட்ட வரும்போது எதுவுமே இல்லை, இப்போ உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பொருளாதாரம் எல்லாமே வந்துட்டு அடிப்பேன். அப்போ அந்த ஆன்மீகையாக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார்கள், இப்போ உனக்கு என்ன வேணும்னு. எல்லாம் இருக்குது, காடு வீடு மனை எல்லாம் இருக்குது. அப்புறம் என்ன இதை வச்சு என்ன செய்யலாம்னா இந்த பணத்தை வச்சு எல்லாம் செய்யலாம், நீங்கள் வச்சுக்கிட்டுன்னு கொடுக்க வந்தேன். ஏன்ட்ட எதுக்கு கொண்டு வந்தேன்னு, உனக்கு என்ன வேணுங்கும் போதே எனக்கு நிம்மதி வேணுங்க. அப்போ தான் சிரிச்சுக்கிட்டே அந்த ஆன்மீக ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வார்கள், இந்த பணத்தை வச்சு எல்லாம் செய்யலான்னு சொன்னீங்க, நிம்மதியை வாங்கிக்கலாம், இதை வச்சு வாங்கிக்கிட வேண்டியதானே சொல்லுவாங்க. அப்போ பொருள் அடிப்படையில் நிம்மதி கிடையாது. அவரவர்கள்
தேவைப்படுபவர்களுக்கு தேவை இல்லாதவர்கள் அவர்களுக்கு தேவை இருப்பவர்கள் கொடுத்து உதவுதான் மன நிம்மதியை கொடுக்கும் என்று சூட்சமமாக ஆன்மீக தமிழ் நாடகத்தமிழில் முத்துங்கிற நாடகத்தமிழில் சொல்லியிருப்பார். இது சொன்னால் புரியாது, சொல்ல சொல்ல தான் புரியும். ஏத்தமிழில் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதும்பாங்க. இந்த ரெண்டும் புலியை சார்ந்து சொன்னது கிடையாது, சுவையும் விலங்குகள் அடிப்படையில் சொன்னது. முதல்ல புலிக்கு பிறந்தது பூனையாகுமானா, புலின்னா புளிப்பு சுவையோட புளியில் நம்ம என்ன உணவு சமைச்சாலும் அதே புளிப்புத்தன்மை தான் வரும். தக்காளிங்கிற புளிப்பை போட்டு செஞ்சு ரசம் செஞ்சால் புளிப்பு, எலுமிச்சம்பழங்கிற புளிப்பை போட்டு செஞ்சு எலுமிச்சம்பழம் செஞ்சால் புளிப்பு, புளியை கரைச்சி செஞ்சால் புளியோதரை புளிப்பு, பானக்கரம் மண்டவெல்லம் கருப்பட்டி எலுமிச்சம்பழம் புளி கரைசலில் போட்டால் புளிப்பு. இப்படி உணவு பதார்த்தங்கள் புளிப்பில் எதை செஞ்சாலும் அது புளிப்பு சுவையோடு தான் வரும். அதை தான் புளிக்கு உள் புரண்டதில்லை, புளிக்கு உள் புரண்டது. பூனை ஆகாதுன்னா புனை வேறு தன்மை கிடையாது, புனையிறதுன்னா ரெண்டு தன்மை ஆகாது, ஒரே தன்மையாக தான் வரும். அதை தான் புளிக்கு புரண்டது பூனை ஆகாது, வேறு தன்மை வராது. புளியில் செஞ்ச புளி சாதம், புளியோதரை, பானக்கரம், புளி சாதம் இப்படி புளிப்பு சுவையுடையது தான் வரும். இதைத்தான் புளிக்குள் புரண்டது புனையாகாது, வேறு தன்மை ஆகாது, அதே புளிச்சுவை வரும். அடுத்தது புலி பசி தாழாமல் புலால் தின்னாது, புல் தின்னாதுன்னு இல்லை. இப்போ கூட மிருகக்காட்சி சாலையில் உள்ள உயிரினங்களை பாருங்கள், கால்நடையில் பாருங்கள், தான் அதிகமாக உணவு உண்டுட்டா அதை செரிமானமாகாமல் வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வெளியில் எடுக்க எல்லா விலங்குகளும் உயிரினங்களும் புல்லை தான் போய் திங்கும். அந்த புல் போய் தொண்டைக்குள்ளே வயிற்றுக்குள்ளே பிளரும்போது அதே ஓங்கரிக்கும். நம்ம விரலை விட்டு வாமிட் பண்ணிடுவோம், அதுக்கு விரலை விட்டு வாமிட் பண்ண தெரியாது. அதனால் புலியிருந்தாலும் சரி எதுனாலும் புல்லை திங்க தான் செய்யும். இது இயற்கைக்கு மாறானது. இது இயற்கைக்கு மாறாக புல்லை தின்னாதுன்னு சொல்ல முடியாது. எதுக்குன்னா புலால்னால் இறைச்சி, மாமிசம், கறி. பசி தாழாமல்னா பசி எடுக்காமல். ஒரு விலங்கு கூட தனக்கு பசி எடுத்தாதான் இறைய அடித்து தின்னு வாழும். இதைத்தான் புலி பசி தாழாமல் புலால் தின்னாது. காந்தியடியில் கூட புலால் உண்ணக்கூடாதுன்னு அவர் தாய் சொன்னதாக தமிழில் சொல்லுவாங்க. எந்த ஒரு மொழியும் தமிழ் அடிப்படையில் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்ன பின்ன எந்த வாசகம் வருதோ அந்த அடிப்படையில் தான் நடுவு பொருளுக்கு பொருள் எடுத்தால் பொருள் வரும். இப்போ பார்த்தா புலி பசி தாழாமல், புலி என்ற ஒரு மிருகம் பசி எடுக்காமல், தாழாமல்னா பசி எடுக்காமல், புலால் தின்னாது, மாமிசத்தை தின்னாது. பசியை ஆறிட்டு நல்லது யாரையா தின்னுட்டுன்னா அதுக்கு மேலே ஒரு எலி குஞ்சு ஒரு ஆடு கூட படுத்தா கூட அதை சீண்டாது. காரணம், ஒரு விலங்குகள் போல் அதிகமாக திங்காமல் அளவோடு தின்னா வைத்தியங்கிறது தான். வைத்திய முறையில் சொல்கிறது தான் புலி பசி தாழாமல் புலால் தின்னாது. அதே மாதிரி புளிப்பு சுவை எதில் அதிகமாக சேர்ந்தாலும் அதே புளி சுவை தான் வருங்கிறதுனால தான் புளிக்குள் புரண்டது புனை ஆகாது, வேறு தன்மை மாறாது என்று ஆன்மீக முத்தமிழில் இசைத்தமிழில் அழைப்பது உண்டு. நமக்கு தெரிந்த கீரிப்பிள்ளை கூட பாம்பின் நச்சு விஷம் வெளியேற அருகம்புல் என்ற மேலில்தான் உருண்டு பிறண்டு விஷத்தன்மையை குறைக்கும். அருகம்புல் என்பது வைத்திய முறை தான். இதை கூட தமிழர்கள் சூட்சமமாக தான் சொல்லியிருப்பாங்க. புலி பசித்தாழாமல் புல்லால் தின்னாது என்று தான் பொருள்படும். யானை பருவகாலம் அடிப்படையில் கொசு பூச்சிகள் கடிக்கும் மழைக்காலம் பனிக்காலங்கள் மட்டுமே அது மேலே தட்டிவிட தெரியாதனால புழுதி அள்ளி மேலே தடவிக்கிடும். அதனால தான் யானை தானே தன் மேலே மண்ணள்ளி போட்டுக்கிடும் அப்படிம்பாங்க. கோடை காலத்தில் போடாது, மழை காலத்தில் போடாது. ஆனால் அந்த கொசு காலம் எப்போ வருதோ அப்போ மண்ணள்ளி மேலே போட்டுக்கிடும். இப்படி போடுறதுனால கொசு பூச்சிகள் அந்த மண் வாடைக்கு கடிக்காது. இது வைத்திய முறை யானைக்கே தெரியும். அதே மாதிரி கால்நடைகள் வளர்க்கும் போதும் பகலில் பூரா நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு போவோம். அந்த கொசுக்கடி காலம் வரும்போது கால்நடைகள் சவதியில் உருண்டு பிறண்டு
சாயந்தரம் நைட்டு வீட்டுக்கு போகும்போது சவுதியாக தான் போகும். காரணம், அந்த கொசுக்கடியிலேருந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள அதுக்கு வைத்திய முறை தெரிஞ்சிருக்கு. இது தெரியாமல் யானை தானே தன் மேலே மண் அள்ளி போட்டுக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிடுறாங்க. கால்நடைகள் கொசுக்கடிக்காகவும் யானைகள் கொசுக்கடிக்காகவும் தான் மேலே சேரையும் சகதியும் அள்ளி போட்டு பாதுகாத்துக்கணும். மறுநாள் வெயில் அடித்தோடனே அதுவாக போய் நீரில் ஆடி கழுவிக்கணும். ஆனால் இது தெரியாமல் கால்நடை வளர்ப்பவர்கள் அந்த கொசுக்கடிக்க தெரியாமல் சவுதியில் விழுந்துட்டு அப்போந்தான் மேலே பூரா சவுதியை பூரா குளிப்பாட்டி தொழுவத்தில் அடைப்பாங்க. அப்போ மாட்டுக்கு கொசுக்கடினால் ரத்தங்கள் பூரா விரயமாகும். இதனால தான் யானை தானே தன்னை மேலே தன்னை மண்ணள்ளி போட்டுக்கிடுங்கிற பழமொழியை சொன்னாங்க. இது வைத்திய முறை. இதை புரியாதவங்க தான் அதை சுத்தங்கிற முறையில் அது இயற்கையாக செய்யக்கூடிய முறையை கூட நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதையும் பலவீனப்படுத்தி அதன் மூலம் கொசுக்கள் மூலம் அந்த இரத்தத்தில் வந்த பாலை உண்டு நம்மளும் பிணியை தேடிக்கொள்கிறோம். தொழுவத்தில் போகும்போது சகதியோடு போனால் அதுக்கு ஆரோக்கியம். அதை குளிப்பாட்டி போனால் கொசுக்கடியினால் நோய் தொற்று வரும். இதை ஒரு கால்நடைகளுக்கு தெரிஞ்சது கூட அனுபவத்து மூலியமாக தான் கால்நடை வளர்ப்பவர்கள் தெரிவார்கள். எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. இது ஆன்மீக முத்தமிழர்கள் அன்றே சொல்லி வச்ச இயற்தமிழ் மொழி. யானை தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிடும் என்கிற இயற்தமிழ். இதை இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் நாடகத்தமிழில் அச்சமில்லை என்ற நாடகத்தமிழில் பெண்மையின் மூலம் உணர்த்தியிருப்பார். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் என்றிருப்பார். இதன் பொருள், மாதவிலக்கு என்பது வந்ததனால் கோயில் புறம் காதலர்கள் சந்திக்க வாய்ப்பில்லை என்பதை சூட்சமமாக வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் என்று சொல்வார். இதையே தவறாக புரிந்து கொண்டு ஊருக்குள் தமது பொருளாதாரத்தை நிலைநாட்டவும் வலிமையை நிலைநாட்டவும் சூட்சம முறையில் கபட அடிப்படையில் எதிரிகள் வந்ததால் வரவில்லை, எதிரி வரலைன்னா வந்திருப்பேன்னு உங்கள் பொண்ணு சொன்னதாக சொல்லி கலவரம் ஏற்பட்டு அதன் மூலம் பொருள் ஈட்டுவார்கள். இதை அச்சமில்லை என்ற நாடகத்தமிழ் கே. பாலச்சந்தர்கள் எழுத நடிகர் சார்லி அவர்கள் நடித்திருப்பார்கள். பொருள் மாறுபட்ட நாள் பிறருக்கு இன்னலும் இடையூறும் ஏற்படுவதை சூட்சமமாக சொல்வது அச்சமில்லை என்ற நாடகத்தமிழ். இயற்தமிழில் சொன்னது வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன் என்று. இதை தவறாக புனைந்து பொருளீட்டுவது தான் சூட்சமமாக சொல்லியிருப்பார். ஆன்மீக முத்தமிழில் பொருள் ஒன்றுதான், தன்மை இருண்ட. அதை இலக்கண அடிப்படையில் பொருள் உணர வேண்டுமே தவிர மாறுதலாக ஏற்பட்டால் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் இடையூறு இன்னல் பாதிப்பு ஏற்படும் என்பதை ஆன்மீக முத்தமிழில் சூட்சமமாக இலக்கண அடிப்படையில் புனைந்திருப்பார்கள். ஆன்மீக முத்தமிழில்